ஆனால் மனித குலத்திலிருந்து மகா காளியாக உருவெடுத்திருக்கும் இச்சமயத்தில் தன்னுடைய சக்தியின் ஞானம் பற்றி அறியாமல் இருக்கிறாள். கௌரி, இவளே நம் மகளாவாள். உனது தங்கையை வாங்கிக் கொள்ள மாட்டாயா வாசுகி? தாயே, என்னிடம் உங்களுக்கு நன்றி கூற வார்த்தையே இல்லை தாயே. நீங்கள் எனக்கு வா. இவர்தான் நந்தி, மகாதேவரின் வாகனம். இவர்தான் கார்த்திகேயன், இவர் உன்னுடைய அண்ணன் ஆவார். இவர்தான் கணேசன், இவர் உனது இரண்டாவது அண்ணன் ஆவார். தயை கூர்ந்து என்னை மன்னித்துவிட. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் ஒரு வீரன். ஆகையால் நந்தியின் பாதுகாப்பிற்காக நான் ஆயுதத்தை ஏந்திவிட்டேன். கைலாயத்தின் குடும்பத்திற்கு உன்னை நான் வரவேற்கின்றேன். இவர்தான் நாராயணர், இந்த உலகின் பாதுகாவலர். எனது அண்ணன், உனக்கு தாய்மாமன் ஆவார். இவ்விருவரையும் அழிப்பதற்கு நீ இந்த வழியை தேர்ந்தெடுப்பது ஆச்சரியமாக உள்ளது கௌரி. தேவர்கள் பெற்ற வரங்கள் கூட ஒரு தாயின் குரோதத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற இயலவில்லை. உலகிலுள்ள அனைவருக்கும் நீ ஒன்றை புரிய வைத்துள்ளாய். ஈன்ற தாயின் கண்முன்னே அவர்களின் சிசுவை தாக்கவோ அழிக்கவோ முற்பட்டால் அந்த தாய் தன்னுடைய சிசுவிற்கு பாதுகாப்பு கவசமாக மட்டுமல்ல, சிசுவை தாக்க முற்படும் எவராயினும் அவர்களை அழித்து விடுவாள்.
இன்றிலிருந்து இந்த இடத்தை அனைவரும் காண்டகேஸ்வர் என்ற பெயரினால் ஆம் நாராயணா, இது எத்தகைய துன்பத்தை விளைவிக்கும் என்பதை நாம் காண வேண்டும். ஒரு நாக பெண்ணாக இருந்தும் அவளுக்கு இவ்வளவு மரியாதை. நிச்சயமாக இவ்வளவு பெரிய மனது மகாதேவருக்கும் அன்னை பார்வதிக்கும் மட்டும்தான் இருக்கும். உங்கள் உணர்வுகள் எனக்கு புரிகிறது தேவேந்திரா. நீங்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த திருவிழாவை சிவன் பார்வதியின் மகளான மானசாவை அறிமுகப்படுத்ததான் வைத்திருக்கிறோம். தாங்கள் ஒன்றை நன்றாக அறிவீர்கள். கைலாயத்தில் எப்பொழுதும் எந்த பாரபட்சமும் இருக்காது. ஆகையால் தான் இங்கு இந்த பிரம்மாண்ட திருவிழாவில் அசுரர்கள் தேவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். உணவினால் இந்த திருவிழாவை இப்பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி தாயே. இப்பொழுது இந்த பிரம்மாண்டமான உற்சவத்தை நமது கணேசன் பூஜையுடன் ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் வார்த்தை எனக்கு புரிய வைக்காததை உங்களின் செயல் எனக்கு புரிய வைத்துவிட்டது. உண்மையான விஷயம் என்னவென்றால், இந்த கைலாயம் முழுவதிலுமே எனக்கான எந்த இடமும் இங்கு இல்லை. ஆனால் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் தாயே, நான் விசேஷமானவள் இல்லை என்றால் கணேசனும் கார்த்திகேயனும் கூட இல்லை. ஏனென்றால் நான் மகாதேவரின் ஆழகால விஷத்திலிருந்து பிறந்தவள் அல்லவா? ஆனால் கணேசனின் பிறப்பு உங்களின் அழுக்கினால் உண்டானது. இருப்பினும் அவன் சுபகாரியத்தின் ஆரம்பமாக இருக்கிறான். இந்த கார்த்திகேயனும் கூட ஒரு தேவதை என்று நினைக்கிறேன். சமுத்திரத்தை கடையும் போது நீங்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட உதவி செய்தீர்கள் அல்லவா? தமையனே, உங்களால் தானே அந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு கிடைத்தது. அதன் பிறகு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்ததல்லவா தமையனே? ஆனால் அதற்கு பதிலாக தங்களுக்கு என்ன கிடைத்தது தமையனே? அசுரர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும், மகாதேவரும் சரி பார்வதி தேவியும் சரி, தங்களுக்கு எந்தவித விசேஷமான இடத்தையும் அளிக்கவில்லை தமையனே. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதனால் தாங்கள் எனக்கு முன்பு பார்வதி தாயாருக்கும் மகாதேவருக்கும் சாதகமாக எதுவும் கூற வேண்டாம் தமையனே. தயவு கூர்ந்து எதையும் கூற வேண்டாம். தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை மானசா, உன்னுடைய சகோதரனாக இருப்பதால் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்களித்துள்ளேன். அதனால் நீ சென்று கொண்டிருக்கும் வழியில் முதலில் என்னை தாக்க வேண்டியதாக இருக்கும். தாங்கள் இருவரும் இணைந்து என்னை அழிக்க விரும்புகிறீர்களா? இல்லை மானசா, நாங்கள் இருவரும் இணைந்து உனக்கு வாய்ப்பொன்று அளிக்க விரும்புகிறோம். கூறு, உனக்கு வேண்டியதை கேள். நான் விரும்பியதை தங்களால் எனக்கு அளிக்க இயலுமா? நீ மிகவும் விரும்பும் அதனை நாங்களே உனக்களிப்பதா இல்லை என்றால் அதனை பெற்றுக்கொள்வாயா என்பதையும் காலம் உணர்த்தும்.